நம்ம சாப்டர் 47 இருக்கோம். இப்போது ரீஎன்ட்ரண்ட் லாக் அப்படின்ற கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீஎன்ட்ரண்ட் லாக்குன்னு ஒரு கிளாஸே இருக்குது. java.util.concurrentல ரீஎன்ட்ரண்ட் லாக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் நேம் வந்து ரீஎன்ட்ரண்ட் லாக் எக்ஸாம்பிள். ஸோ அதுலேருந்து வில் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு மெயின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மெயினில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரன்னர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு த்ரெட் என்ன பண்ணுதுன்னா ரன்னரில் இருக்க ஃபஸ்ட்டு த்ரெட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுது. ரெண்டாவது த்ரெட் வந்து என்ன பண்ணுதுன்னா ரன்னரில் இருக்கிற செகண்ட் த்ரெட் அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் மெத்தட் என்ன பண்ணுது, செகண்ட் த்ரெட் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறோம், 2 த்ரெட்டையும் ஜாயின் பண்ணுறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு runner.finish கால் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரன்னருக்குள்ளே போயிடலாம். ஸோ ரன்னருக்குள்ளே ஃபினிஷ் மெத்தட் என்ன பண்ணுது, சும்மா கவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் அண்ட் செகண்ட் த்ரெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட் அண்ட் செகண்ட் த்ரெட் என்ன பண்ணுது, அதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்துக்கலாம். கவுண்ட்டுன்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. ரீஎன்ட்ரண்ட் லாக் டிஃபைன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் இருக்குது. ஸோ லாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸு. இதுக்கு நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ரீஎன்ட்ரண்ட் லாக்கு. அதுக்கப்புறம் கண்டிஷன் ஒன்றுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாக் டாட் நியூ கண்டிஷன் போட்டால் ஒரு கண்டிஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிஷன்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரண்ட் லாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீஎன்ட்ரண்ட் லாக்கு இங்கே இருக்குது. ஸோ இதோட ஜாவா டாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரண்ட் லாக்கு. ஸோ இது வந்து சின்க்ரனைஸ்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். சின்க்ரனைஸ்க்கு யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ரீஎன்ட்ரண்ட் லாக் வச்சு கூட நம்மளோட சின்க்ரனைஸோட வேலையை நம்மளால் பண்ண முடியும். ரீஎன்ட்ரண்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் லாக் வித் தி சேம் பேசிக் பிஹேவியர் அண்ட் சிமெண்டிக்ஸ் as the implicit monitor lock accessed using synchronized methods and statement but with extended capability. ஸோ synchronized methodsோட கொஞ்சம் extended capability இந்த reentrant lockல இருக்கும். அதுதான் என்ன அப்படின்றத நம்ம இந்த எக்ஸாம்பிள் வழியாக நம்ம கற்றுக்குறோம். ஸோ கண்டிஷன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ கண்டிஷன்ன்ற இன்டர்ஃபேஸை ஸோ கண்டிஷன் ஃபேக்டர்ஸ் அவுட் ஆப்ஜெக்ட் மானிட்டரிங் மெத்தட்ஸ் வெயிட், நோட்டிஃபை அண்ட் நோட்டிஃபை ஆல் இன்டு எ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் டு கிவ் தி எஃபெக்ட் ஆஃப் ஹேவிங் மல்டிபிள் வெயிட் செட்ஸ் பர் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 தடவை வெயிட் கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே. ஸோ அந்த மல்டிபிள் வெயிட்டு நோட்டிஃபை எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு தான் இந்த கண்டிஷனுன்ற ஆப்ஜெக்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நியூ கண்டிஷன் போட்டால் அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வரும். ஸோ அந்த கண்டிஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று வரும், இங்கேயே பார்க்கலாம் அது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஏ கண்டிஷன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட்டை கால் பண்ணுது, ரெண்டாவது த்ரெட்டை கால் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு we are acquiring லாக் கால் பண்ணுறோம். லாக் டாட் லாக்னு பண்ணிடுறோம். ஸோ லாக் டாட் லாக் வில் கிரியேட் எ லாக் ஃபார் அஸ். அதுக்கப்புறம் we are வெயிட்டிங். ஸோ வெயிட்டிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு வருது. அதுக்கப்புறம் கண்டிஷன், லாக்லேருந்து கண்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கண்டிஷன் டாட் அவைட்டை கால் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் டாட் அவைட் வில் வெயிட். இதுக்கப்புறம் எந்த கோடும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா கண்டிஷனை நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷனை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ரிலீஸ் பண்ணணும். அந்த கண்டிஷனில் வந்து சிக்னல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதை கால் பண்ணால் இந்த வெயிட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் டாட் வெயிட் வந்து நின்றுடும். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஈக்குவலன் டு வெயிட்ன்ற மெத்தட் நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரொடியூசர் கன்சியூமரில், அதோட ஈக்குவலன்ட் மாதிரி தான் இது. ஸோ கண்டிஷன் டாட் அவைட் வில் வெயிட். ஸோ இதுக்கப்புறம் வர சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ன் ஒர்க் ஆகாது. ரெண்டாவது த்ரெட் வந்து என்ன பண்ணுது, சைமல்டேனியஸாக ரெண்டாவது த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுது. ஸோ வி ஆர் மேக்கிங் ஷுர் தட் ஃபஸ்ட்டு த்ரெட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃபஸ்ட். ஏன்னா ரெண்டாவது த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும்போது 1 செகண்ட் வெயிட் ஸ்லீப் பண்ணுறதுனால
ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடும், இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டு லைன் நம்பர் 22ல் வந்து இப்போ வெயிட் பண்ணுது. ஸோ கண்டிஷன் வெயிட் வில் வெயிட். ஸோ ரெண்டாவது த்ரெட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸோ செகண்ட் த்ரெட்டுன்ற மெத்தட் என்ன பண்ணுது, இங்கேயும் ஒரு லாக் அக்வயர் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே இங்கே லாக் நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மறுபடியும் இன்னொரு லாக் நம்ம அக்வயர் பண்ணுறோம். ஸோ 2 லாக் நம்ம அக்வயர் பண்ணுறோம். ஸோ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து கேட்குறோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நிற்கும் சிஸ்டம். நான் வந்து என்டர் கிளிக் பண்ணோம், கர்சரை இங்கே நான் கமாண்ட் லைனில் வச்சு நான் என்டர் கிளிக் பண்ணோடனே ஸோ காட் ரிட்டர்ன் கீ அப்படின்ற சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம கண்டிஷனுக்கு சிக்னல் கொடுக்குறோம். நீ வந்து வெயிட்டிங் கண்டிஷன்லேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லி நம்ம சிக்னல் கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் அவைட்லேருந்து வெளியில் வரும். வெளியில் வந்தோடனே ஓக்கப் அப்படின்ற மெத்தட், ஓக்கப்புன்ற மெத்தட் கிடையாது, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வந்து பிரிண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் வந்து ஃபயர் ஆகும் ஒரு தடவை. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சிக்னலுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஃபயர் ஆகும். ஃபைனலி பிளாக்கில் வந்து நம்ம இந்த கரஸ்பாண்டிங் லாக்ஸை வந்து அன்லாக் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு லாக் பண்ணியிருக்கோம், லைன் நம்பர் 33ல் ஒரு லாக் ஆகிருக்கு, லைன் நம்பர் 20ல் ஒரு லாக் ஆகிருக்கு. ஸோ அந்த அதை வந்து அன்லாக் பண்ணிடுறோம். லைன் நம்பர் 42லும் அன்லாக் பண்ணுறோம், லைன் நம்பர் 27லையும் அன்லாக் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் த்ரெட் அண்ட் செகண்ட் த்ரெட் இஸ் ரன்னிங் இன் 2 டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸ். ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் த்ரெட்டுக்கும் நம்ம ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுறோம். ஒரு த்ரெட் வந்து வெயிட் பண்ணுது கண்டிஷனில், இன்னொரு த்ரெட்டில் இருந்து கண்டிஷன் வழியாக நம்ம சிக்னல் பாஸ் பண்ணும்போது இந்த வெயிட்டிங் வந்து வெளியில் வருது, வெளியில் வந்து அதோட வேலையை வந்து பண்ணுது, ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீஎன்ட்ரண்ட் லாக்கு கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு த்ரெட்டு இன்னொரு த்ரெட்டுக்கு நீங்கள் மல்டிபிள் லாக்ஸ் அக்வயர் பண்ணிக்கலாம். அந்த மல்டிபிள் லாக்ஸோட கண்டிஷனை வந்து வெயிட் பண்ண வைக்கலாம். சிக்னலுன்ற மெத்தடை கால் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ எந்த லாக் எவ்வளோ தடவை நீங்கள் அக்வயர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை தடவை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணலன்னா ப்ரோக்ராம் அப்படியே நின்று போயிடும், அப்படியே ஒரு இடத்துல வந்து வெயிட் ஆகும், ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ பண்ணாது. ஸோ இதை ரன் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரீஎன்ட்ரண்ட் லாக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டிங் வருது, வெயிட்டிங் வந்தோடனே ரெண்டாவது த்ரெட் வந்து 1 செகண்டுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 1 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரெஸ் தி ரிட்டர்ன் கீ வந்துடுச்சு. இப்போ ரிட்டர்ன் கீக்காக வெயிட் பண்ணுது. ஒன்ஸ் நான் ரிட்டர்ன் கீன்னு நான் என்ட்ரு பண்ணோடனே காட் ரிட்டர்ன் கீ வந்துச்சு. ஃபஸ்ட்டு த்ரெட்டை சிக்னல் பண்ணுறோம் லைன் நம்பர் 37ல். அதுக்கப்புறம் செகண்ட் த்ரெட் இன்க்ரிமெண்ட்டை ரன் பண்ணோம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து உங்களோட இன்க்ரிமெண்ட் மெத்தடில் ரன் பண்ணோம். ஸோ இன்க்ரிமெண்ட் மெத்தட் ரன் பண்ண உடனே நம்ம அன்லாக் கால் பண்ணிடுறோம். லாக் டாட் அன்லாக்கு, அங்கே மேலேயும் லாக் டாட் அன்லாக்கு. இன்க்ரிமெண்ட் மெத்தடில் நம்ம 10,000 தடவை ஐட்ரேட் பண்ணி கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஈக்குவலன் டு யுவர் வெயிட் நோட்டிஃபை பண்ணுறது, அதே மாதிரி சின்க்ரனைஸ் பிளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஈக்குவலன்ட் தான். பட் அதை விட கொஞ்சம் அடிஷ்னல் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இதில் கிடைக்குது இந்த ரீஎன்ட்ரண்ட் லாக்கு கண்டிஷன் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி, right. So this is a simple example which will give you the functionality how what kind of work your reentrant lock can do. இன்னும் additional things நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் சில கொஷின்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரீஎன்ட்ரண்ட் லாக்னா என்ன? இட் இஸ் அன் அன்ஸ்ட்ரக்சர்ட் அன்லைக் சின்க்ரனைஸ் கன்ஸ்ட்ரக்ட். You do not need to use blocked structure for locking and even hold a lock across methods. ஸோ ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் லாக் பண்ணலாம், இன்னொரு மெத்தடில் அன்லாக் பண்ணலாம். அக்ராஸ் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணி அன்லாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் இதிலெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, நம்ம ஆப்ஜெக்ட் லாக், சின்க்ரனைஸ் பிளாக் இதிலெல்லாம் இப்படி பண்ண முடியாது நம்ம. அப்பார்ட் ஃப்ரம் that reentrant lock supports lock polling and interruptible lock waits that support timeouts. So timeout base பண்ணி கூட நம்ம வெளியில் வரலாம். So reentrant lock also support configurable fairness policy, allows more flexible thread scheduling. So நிறைய விஷயம் reentrant lock may also be more scalable, performance much better than higher thread contention. You can read more about this here. So it is having more functionality, but ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக தான் நான் வந்து இந்த ரீஎன்ட்ரண்ட் லாக்கு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இன்டர்வியூ ரிலேட்டடாக இப்போ கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சொல்லணும் இல்லையா, அதுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றதை எக்ஸாம்பிள் வழியாக நம்ம பார்த்துட்டோம்.
பட் இன்டர்வியூ ரிலேட்டட் திங்ஸில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இதை கொஞ்சம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில். ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா, ஸோ ஒய் டு யூஸ் ரீஎன்ட்ரண்ட் லாக் இஃப் வி ஹாவ் சின்க்ரனைஸ் ஆஃப் திஸ். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கரெக்டான வேர்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ இதெல்லாம் கூட வந்து ஒரு கரெக்டான வேர்டிங்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சே ரீஎன்ட்ரண்ட் லாக், எபிலிட்டி டு லாக் அண்ட் டைம் அவுட் இருக்குது, பவர் டு கிரியேட் எ ஃபேர் லாக்கு, மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து கிரிப்ஸாகவும் ஈஸியாகவும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இதோட நம்ம த்ரெடிங் சாப்டர் முடிச்சிடலாம். செமாஃபோர்னு இன்னொரு கிளாஸ் இருக்குது, பட் அதை பற்றி நான் எடுக்க போகிறது இல்லை. ஸோ அவ்வளோ டே டு டே ஆக்டிவிட்டிலலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்கன்னெலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி. ஸோ இவ்வளோ சாப்டர்ஸ் வந்து போதும் த்ரெட்டிங்க்கு. ஸோ ஆஸ் எ ஃப்ரெஷர் ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு, ஒரு பேசிக் ஜாவா டெவலப்பருக்கு த்ரெட்டிங்கோட கான்செப்ட் இவ்வளோ இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த த்ரெட்டிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 சாப்டர் 8 சாப்டர் நம்ம த்ரெட்டிங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது மறுபடியும் திருப்பி பாருங்கள். இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இதோட கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் எல்லாமே, ரைட்? தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம ஜாவா.util பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.